வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு வக்கர சனி பயிற்சி பலனை பார்க்கலாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடையக்கூடிய நாள் அன்று. வக்கர நிவர்த்தி எப்போ அப்படின்னு எடுத்துட்டா டிசம்பர் 11ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு மிதன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி வக்கரகதியில இருக்கும்போது அந்த சனி பகவான் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்கரகதி அடைச்சிட்டாரு. இப்ப வக்கரகதி நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப வக்கரகதினா பின்னோக்கி வரக்கூடிய கிரக அமைப்பா அப்படின்னு கேட்டானா பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பு மாதிரி தாங்க. ஆனா அந்த ராசிலேயே மீன ராசிலேயே தான் அந்த சனி பகவான் இருப்பாரு. அந்த மீன ராசிலே தான் வக்கரகதியிலே அப்படியே அந்த வக்கரகதி காலங்களில் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 138 நாட்களும் அந்த சனி பகவான் அந்த மீன ராசிலேயே தான் இருக்கக்கூடிய அமைப்பு வக்கரகதியில. சரி, இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு யாரு, அவர் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு பாருங்க, அவரு அஷ்டமாதிபதி, அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு தாங்க. எனக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தான அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு காரகர் யாரு அப்படின்னு இடத்துல சனி பகவான் ஆவார். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, நன்மையை தரக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. சரிங்களா? இப்போ சுக்கிர பகவான் எந்த அளவுக்கு நன்மை தருவாரோ அதே போல சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பகவானும் ஆவார். பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பாக்கியங்கள் எல்லாம் தரக்கூடிய கிரகமே யாரு அப்படின்னு எடுத்தா அந்த சனி பகவான் தான் ஆவார். இப்போ அந்த ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கோச்சாரத்துல உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அந்த சனி பகவான் இப்போ வக்கரகதி அடைஞ்சிட்டாரு. அவர் அந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்து எந்தெந்த பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்க அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையாகவும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாகவும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா, இந்த 138 நாட்களும் தொழில கொஞ்சம் நீங்க நிதானமா அதாவது நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய பாகியாதிபதி இருப்பது அப்படிங்கிற எடுத்துட்டாங்கன்னா நல்ல பலன் தான். தொழில்காரகர் தொழில் ஸ்தானத்துல இருப்பது தொழிலை நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, தொழில் மூலியமா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா மேல மேல வரக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. ஆனா அந்த கிரகம் இப்போ வக்கரகதி அடைஞ்சதால அப்படியே ரிவேர்ஸ் பலன் தான் செய்வார். சரிங்களா? அந்த நல்லது செய்யணும்னு அப்படின்னு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்புல இந்த வக்கரகதி காலம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு, அதுவும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் மெயினா செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க. இப்போ நீங்க சொந்த தொழில செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசா முதலீடு செய்யறது, ஒரு இடத்துல பணம் அதிகமா கொடுத்துட்டு போய் பிரச்சனையில போய் சிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பணம் விஷயத்துல மெயினா ஜாக்கிரதையா இருங்க. சொந்த தொழிலும் முதலீடு போட்டு லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த வக்கரகதி காலம் முடிகிற வரைக்கும், இந்த 138 நாட்கள் முடிகிற வரைக்குமே பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க. சரி, இங்க குரு பார்வை பெற்றுதானே இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தனத்துக்கு காரகரான குரு பகவான் அமர்ந்து அந்த 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தையே அந்த சனி பகவானே பார்க்கக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. ஒன்றும் பெருசா இருக்காது பிரச்சனைகள். ஆனா இந்த தொழில் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதியாக இருந்தாலும் மட்டும் இல்லைங்க, அவர் 7ஆம் இடத்த அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா அது பாதக ஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்பு, அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு, பாதகாதிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, இங்க அவர் பாக்கியாதிபதியாக செயல்பட மாட்டாரு. பாதகாதிபதியுடைய பார்வை வாங்கி அஷ்டமாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனாலதான்
தொழில் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 8ஆம் இடம் அவமான ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் கௌரவ குறைபாடெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் சொந்த தொழில் செய்யறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். பணம் கொடுக்கறது வாங்குறது, கிட்ட வேலை பார்க்குறாங்க ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. சரி, சனி பகவான் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு, அதுக்குண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் ஸ்தானத்துல இந்த மாதிரி பிரச்சனைக்கு தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படிங்கிறதுனால இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விரை செலவுகள், இல்லாத செலவுகள் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அடுத்தது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. இப்போ 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எதா இருந்தாலும் சட்டுன்னு ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து வைத்திய செலவு தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஏன்னா அவர் ஆயுள்காரகர் அப்படிங்கிறதுனால சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இப்போ அவர் பாக்யாதிபதியாக இருந்து பார்த்தால் பிரச்சனை இல்லை. அவர் பாக்யாதிபதியா இருந்து இப்போ வக்ரம் அடைந்திருக்காரு. அவர் அஷ்டமாதிபதி செயல்படக்கூடிய அமைப்பு. குரு பார்வை கோடி நன்மை தரும் கோடி குற்றத்தை நீங்கும் இருந்தாலும் அவர் குரு உங்களுடைய பாதகாதிபதி வலுத்து பார்க்கிறாரு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு விஷயத்துல பாதகம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால அதனாலதான் நான் இப்ப ஆரோக்கியத்தை பத்தி சொன்னேன். ஏன்னா 2ஆம் இடம் தேக ஆரோக்கியஸ்தான், அதாவது 2ஆம் இடம் வந்து உடலை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா. அடுத்தது வந்து 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டு மேல கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அடுத்தது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பு. வீடு மாற, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் குடியிருக்கீங்க, உடனே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதுவே வந்து வண்டி வாகனம் வந்து பழுதடைகிறது, அதுக்கு வந்து நீங்கள் வீண் விரைவு செலவு செய்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து வீடு மனை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால வீடு மனை அதில் கடன் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்துல வந்து போறது வர்றதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதாவது நீங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறீங்க, குடும்பத்தோட மனைவி பிள்ளைகள் இந்த மாதிரி குடும்பத்தோட போறீங்க வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும். போறது வர்றது வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த 138 நாட்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை பெற்று சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு மனஸ்தாபங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடுத்தது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. சின்னங்க சனி பயிற்சி பலன் வந்து வரதெல்லாம் நீங்க தப்பாவே இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து அவங்க பாக்யாதிபதி, நல்லது தரக்கூடிய கிரகம். அவர் வக்ரம் ஆயிட்டாரு, அவர் ரிவேர்ஸ் பலன் தான் தருவார். நல்லது செய்ய அமர்ந்த கிரகம் வக்ரம் ஆனதுனால அந்த வக்ரமான கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியுடைய பார்வை பெற்ற அந்த சனி பகவான் அப்படிங்கிறதுனால அஷ்டமாதிபதி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல கொஞ்சம் பிரச்சனை பாதிப்புகளும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கறதுனாலதான் இதுல எல்லாம் நான் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா. ஏன்னா முன்கூட்டியே இதுல எல்லாம் பிரச்சனை வரும், இந்த மாதிரி கிரக அமைப்பு கோச்சார ரீதியா காட்டக்கூடிய அமைப்பு நான் சொல்லிட்டேன். இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனையை நீங்க சமாளிக்கலாம் இல்லைங்களா. ஏற்கனவே இவங்க சொன்னாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி இருக்கு, நாம இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு நீங்க இருக்கலாம் இல்லைங்களா. அதனாலதான் நான் இந்த வார்த்தைகள்லாம் சொன்னேன். அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று சனி பகவானும் நல்ல அமைப்புல இருந்து 10ஆம் இடத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற நல்ல ஸ்தானம் உள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து திசை நடந்துட்டு இருக்கு, அல்லது லக்னம் நல்லா பலம் பெற்று இருக்கு, லக்னத்துக்கு உண்டான சுப யோக திசைகள் யோகாதிபதிகளுடைய திசைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்தால வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்பு எல்லாம் குறைவா தான் இருக்கும், பெருசா இருக்காது, லேசா இருக்கும். அப்பப்ப ஏதோ அந்தரம் இந்த மாதிரி மாறும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் லைட்டா கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குமே தவிர பெருசா வராது. அதுவே உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு 10ஆம் இடத்துக்கு பகை கிரகங்கள் உரிய திசையோ
அல்லது லக்னத்துக்கு பகை கிரகங்களுடைய திசையோ லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டோ திசையோ இது மாதிரி நடந்துட்டு இருக்குது, அல்லது சனி பகவான் வந்து திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கர்மக்காரகர் அப்படிங்கிற அமைப்புல திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தோட சம்பந்தம் பெற்று ஏதாவது திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னா, அது அப்படியே அப்படியே இந்த செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவே ஓரளவு பிரச்சனையை சமாளிச்சுட்டு வராங்க அப்படின்னா, லக்னத்துக்கு சுப கிரகங்களுடைய திசாபுத்தி நடந்தால் பெருசா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? இப்போ கோச்சாரத்தில் மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் இந்த வக்கர காலம் இந்த 138 நாட்களும் தொழில் விஷயத்திலும், சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னா தொழில் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க மேல அதிகாரியும் உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையா விட்டு கொடுத்து போங்க. அதிகமா பேசாதீங்க. பேச்சால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போங்க. வேலையில இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமா நீங்க நடந்துக்குங்க. சொந்த தொழில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கோச்சார நிலை காட்டுது. சரி, இல்லத்தரசிக்கு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, கணவன் மனைவி நிறைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆண்களா இருந்தா மனைவி கிட்ட அனுசரணையாகவும், பெண்களா இருந்தா கணவர்கிட்ட அனுசரணையாகவும் இந்த 138 நாட்கள் இருங்க. இந்த 138 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அதுவே உங்கள் ஜனனகால ஜாதகம் திசாபுக்தி நல்ல வாய்ப்பா இருந்தா பெருசா பாதிப்பு இருக்காது. இந்த கோச்சார ரீதியாக மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மை தருமா அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அந்த சனி பகவான் வக்கரகதி அடைந்து இருக்கும் பட்சத்துல, இந்த சனி பகவானுடைய திசை வக்கரகதி அடைந்து அந்த திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்கரகதி அடைந்ததால அந்த திசை உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? மற்றபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஓரளவு சுமாரான பலனை தான் தரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த வக்கர சனி பயிற்சி பலன்கள். நன்றி, வணக்கம்.